பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய உடன்படிக்கையை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் சித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கீத்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டு கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அந்த ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்ரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்குள்ளும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து
அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேல் ஆகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமார்த்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய பெட்டி யூதாவில் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த யூதாவிலிருந்து அந்த கர்த்தருடைய பெட்டியை அவன் தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வரும்படி அதை என்ன பண்ணுறான், அங்கேருந்து கொண்டு வரும்படி அதை ஒரு புது ரதத்தில் ஏற்றி அதை கிபியால் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் கொடுத்துருக்க. அபினதாபின் வீட்டிலேருந்து அதை எடுத்துட்டு வராங்க. இப்படி எடுத்துட்டு வரும்போது அந்த அபினதாபின் பிள்ளைகள் 2 பேர், ஊசாவும் அகியோவும், அந்த புது ரதத்தை அவங்க நடத்திட்டு வராங்க. இப்போ அந்த தேவனுடைய பெட்டி புது ரதத்தில் இருக்கு. அந்த புது ரதத்தில் இருக்கிற அந்த ரதத்தை அபினதாபுடைய பிள்ளைகள் 2 பேரும் அந்த ரதத்தை நடத்திட்டு வராங்க. இப்படி வரும்போது இந்த தேவனுடைய பெட்டியை ஏற்றி கிபியால் இருக்கிற அந்த அபினதாபின் வீட்டிலிருந்து வரும்போது அதை எதிர்கொண்டு வரவேற்க பார்த்தீங்கன்னா தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியம், சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் இதெல்லாம் வச்சு ஆடி பாடிக்கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி போகும் பொழுது நாகோன் என்பவனுடைய களம் இருக்கிற இடத்துல வந்தப்போ அந்த மாடுகள் மிரளும் போது அந்த கர்த்தருடைய பெட்டி அப்படி அசைந்து கீழே விழுற மாதிரி அப்படி வந்த உடனே அப்போ என்ன பண்றான், அந்த ஊசாய் அந்த தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடிக்கிறான். ஐயோ கீழே விழப்போதே, விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊசாய் பிடிக்கிறான். ஆனால் இப்படி பிடிக்கிறது அந்த அந்த அதாவது கர்த்தருடைய பார்வையில் அது தவறாக இருந்தது, கர்த்தருடைய கோபம் மூண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆசாரியர்கள் மட்டுமே தொட வேண்டிய அந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த ஊசா தொட்டதுனால ஆண்டவர் அவனை அடிக்கிறார். அவன் அங்கே என்ன பண்றான், தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்து போனான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எவ்வளவாய் அவர் அதாவது கோபமாக இருக்கிறத பார்க்குறோம். தவறு செய்கிறதுக்கு உடனே தண்டனை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம். அதனால தான் எவ்வளோ தப்பு செய்தாலும் ஆண்டவர் மன்னித்து ஆண்டவர் நமக்கு அதாவது இன்னைக்கு மாறுவேன்னு சொல்லி டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அங்கே அவன் கீழே விழப்போதேன்னு பிடிச்சான். ஆனால் அதுவே கர்த்தருடைய பார்வையில் சரி இல்லாதனால அவனை அடித்தார், அவன் அங்கே செத்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி இந்த சம்பவம் நடந்தது தாவீதுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால அந்த இடத்துக்கு பேரே சூசான்னு பேர் வைக்கிறான். அது மட்டும் இல்லை, இதை எப்படி நம்ம இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு பயந்து இவன் என்ன பண்ணுறான், அதாவது கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் அதை 3 மாதம் அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் வைக்கிறாங்க. இந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருக்கும்போது அந்த வீட்டை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கிறார். அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறார். இதை பார்த்த உடனே சரி இனிமே என்ன பண்ணலாம், தேவனுடைய பெட்டியை நம்ம இடத்துக்கு நம்ம நாட்டுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி அவன் தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்போது அவன் பார்க்குறங்க, அந்த பெட்டியை சுமக்கிறவங்க 6
6 அடி தூரம் அந்த பக்கம் தள்ளி அவங்க முன்னால் போகும்போது இவன் ஆடு மாடுகள், அதாவது மாடுகளையும் ஆட்டுக்கடாக்களையும் பலியிடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு, அதாவது ராஜ மேன்மை, ராஜ வஸ்திரம் இதெல்லாம் களைந்து போட்டுட்டு சாதாரணமாக அவன் என்ன பண்ணுறான், ஒரு சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக அவன் நடனம் பண்ணி வருகிறான். பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம இடத்துக்கு வருது, நம்ம நாட்டுக்கு வருதுன்னொன்னா அவனுக்கு சந்தோஷம். அதனால அவன் ஆடி பாடி அவன் கூட இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஆடி பாடி கம்பீர சத்தத்தோடு எக்கால துணியோடும் அதை அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் தாவீது நகரத்துக்குள்ளே பிரவேசித்து அங்கே அந்த பிரவேசித்து அவன் கட்டி இருக்கிற அந்த கூடாரத்துக்குள்ளே அந்த பெட்டியை வைக்கிறாங்க. ஆனால் இப்படி வரும்போது அவமதிக்கிறார். அடுத்தது இவன் என்ன பண்ணுறான், அந்த பெட்டிக்கு முன்னால் தகன பலி சமாதான பலிகளை எல்லாம் இட்டு அவன் அந்த அந்த இதெல்லாம் ஜனங்களையெல்லாம் ஆசிர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இஸ்ரவேலின் திரள் கூட்டத்துக்கு ஸ்ரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அதாவது அந்த பலியிட்டதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி போகும்போது அவன் திரும்பி பார்த்தா சவுலுடைய குமார்த்தி மீகாள் சொல்கிறான், அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றான். இப்போ இந்த மீகாள் அவளை தாவீது ராஜாவை ஏளனமா பேசுகிறத பார்க்குறோம். அப்படி பேசும்போது தாவீது சொல்றாரு, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நான் ஆடி பாடினேன்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு, நீ என்னை கிண்டல் பண்ணுற, நான் ஆண்டவர் பார்வையில் நான் அதாவது இதை பார்க்கிலும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமானேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த பெண்களுக்கு கூட நான் மகிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத அந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் இப்படி அவனை அவமானப்படுத்தி அவனை அசிங்கமாக நிந்தித்து பேசினதுனால இந்த சவுலின் குமார்த்தி ஆகிய மீகாள் சாகிற வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் ஊழியக்காரருக்கு விரோதமாய், நம்ம எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் வாய்க்கு வந்தபடி பேசுகிறோம் இல்லை? கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஊழியக்காரர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த ஊழியக்காரர்கள் தவறு செய்கிறாங்களோ சரியாக இருக்கிறாங்களோ, ஆனால் அவங்க தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஊழியக்காரரை நாம் தூற்றி திரிந்தால் அதனுடைய சாபம் நமக்கு வரும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு தாவீது அவன் ராஜாவா இருந்தான், அதே சமயத்துல அவன் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தான். பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த தேசத்துக்குள்ள வருதுன்னும் போது அவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான்ல, அந்த சந்தோஷத்துல அவன் ஆடி பாடுகிறான். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் மட்டும் இல்லை, விசுவாசிகளுக்கு விரோதமாக கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள அற்பமாக எண்ணக்கூடாது, அவங்கள குறைத்து பேசக்கூடாது. கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்துக்குவார். ஒருவேளை சில நேரம் சில விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா, வெளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது உலகப்புறமாக அவங்க நல்லா உலகத்தோடு ஒத்து வாழ்வாங்க, நல்லா சினிமா பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, இல்லைன்னா கொலாயடி சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும். எந்த ஒரு கீழ்ப்படிதல், நல்லா சினிமா கூட பார்ப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய சபைக்குள்ளே வரும்போது நல்லா ஆவியில் நிறைந்து அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி அந்நிய பாஷையில் பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது கூட இவங்க பாரு எப்படி சர்ச்சில் இப்படி இருக்கிறாங்க, வெளியே இப்படி இருக்கிறாங்க, குறை சொல்லாதீங்க. கருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல் ஊழியக்காரர்களை குறை சொல்லாதீங்க. இந்த ஊழியக்காரர் பார் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார். கருமையான தேவ பிள்ளைகளே, அவங்க செய்கிற காரியங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு. அந்த நாளில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு காலம் வர்றதுக்கு முன்னால நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. எந்த ஊழியக்காரர்களானாலும்
எந்த விசுவாசியானாலும் நாம் நியாயம் தீர்க்க நமக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. கருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது பாருங்க, சவுல், அதாவது சவுல் ராஜா அவன் என்ன பண்ணுறான், தாவீதை ஓட ஓட துரத்திக்கிட்டே இருக்கிறான். அவனை எப்படியாவது கொன்னுறணும், அவனை ராஜாவா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த தாவீதுக்கு அவன் கன்னியாவே இருக்கிறான். அதாவது அவனை எப்படியா தீர்த்து கட்டணும்னு. ஆனால் அதே தாவீதுடைய கையில் சவுல் அகப்படும் போதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், வஸ்திரத்தின் ஓரத்தை கிழிச்சிட்டு வரான். ஒரு தடவை அவன் பாளையத்துக்குள்ளே போய் கூட அவன் போய் அங்கே ஈட்டியும் செம்மியும் தூக்கிட்டு வரான். எல்லாரும் தூங்குறாங்க. என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சத்துருவையும் நேசிக்கத்தக்க இருதயத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட நமக்கு அப்பேற்பட்ட இருதயம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை சத்துருவை நேசிக்கத்தக்க இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா. எந்த ஊழியக்காரரையும் ஆண்டவரை நான் குறைத்து பேசக்கூடாது, எந்த விசுவாசியையும் நான் குறைத்து பேசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒருவேளை நீங்கள் பேசியிருந்தா ஆண்டட்ட மன்னிப்பு கேளுங்க. கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் மன்னிக்கிற தேவன். இன்னைக்கு நீங்கள் இப்படி மற்றவங்களை பற்றி வேண்டாத காரியங்களாம் பேசி பேசி அந்த பேசுறதுனால வருகிற அந்த பாவம், அந்த சாபம் உங்களுக்கு மட்டுமல்ல, உன் பின் சந்ததிக்கும் தொடரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஓட்டத்தை நாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறத நிறுத்துங்க. கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்துல தாவீது, அதாவது அந்த எவ்வளோ அவனுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் அவனை இப்போ தாவீது ராஜாவாய் ஆன பிறகு அவன் இந்த உடன்படிக்கை பெட்டியை நினைத்து அவனுக்கு அக்கறை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் தப்பு வச்சு எப்படியெல்லாம் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டி தன் நாட்டுக்கு வருவதை குறித்து அவன் சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே இதை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியாய் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு உடன்படிக்கை பெட்டி. அநேகருக்கு நீங்கள் அதாவது ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உங்கள் நிமித்தம் உங்கள் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் நிமித்தம் நீங்கள் இருக்கிற தெரு ஆசீர்வதிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லாட்டா ஏன் தான் இவங்க இந்த இதுக்கு வந்தாங்களோன்னு சொல்லி உங்களை நினச்சி, அதாவது உங்களை தூஷிக்கிற ஜனங்கள் மத்தியில் இருக்கிறீங்களா? என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் செய்யும் காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதனால் ஆண்டுகிட்ட கேளுங்கப்பா, நான் இருக்கிற தெரு, நான் வசிக்கிற இடம் என் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேளுங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளை, நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்க ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, மீகாள் தகப்பனே, அப்பா தன்னுடைய ஆண்டவரை, அப்பா தாவீது ராஜாவை, ஆண்டவரை, அப்பா அவள் கர்த்தாவை அவமதித்ததுனால அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை இல்லாமல் இருந்தால்னு பார்க்குறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கூட அநேகருக்கு இப்படிப்பட்ட சாபங்களால் குழந்தை பெறாமல் இருக்கலாம். ஆனாலும் அந்த குடும்பத்தில் உள்ள சாப கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரை. நீர் இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறீங்க. அவங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை ரட்சித்து ஏசப்பா அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க டாடி. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் சுகவீனம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. டிப்ரெஷனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன்லேருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க டாடி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை வாய்க்க
செய்யுங்கப்பா. ஏற்ற துணையை கொடுங்க. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை துணையை கொடுங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். அப்பா உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். உடைய அன்பின் கரத்தில் தாழ்த்துகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.